ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய பர்வதமாகி அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே கடந்து வந்து தேவநாயகத்திலே திரும்பவும் தொழுது கொள்ள முடியாத நல்ல ஒரு பாக்கியம், அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத பாக்கியம் எனக்கு உங்களுக்கு கூட கிடைத்திருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்தோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. இந்த சமயம் நேரமும் கூட கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நமக்கு தருகிற நேரமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நாமும் ஆண்டோட வழியில் நடக்க நம்முடைய இருதயத்தை சாய்க்கிற வேலையாக கூட இருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பிரசங்க வாக்கியமாக வார்த்தையாக தேவநாயகத்தை தந்திருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை எடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிக்க 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்க. அப்பொழுது எலியா வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். அவனுக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்குமாக. அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களாக தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள், தேவனுக்கு பின் நடந்தார்கள் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக ஆயிரம் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுவர்களாக இந்த காலங்களில் காணப்படாதபடிக்கு அவர்கள் 2 கட்டான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. இருக்கிறோமோ என்று நாம் எண்ண வேண்டியதாக இருக்கிறது. நாம் அப்படியா என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தரை வழியில் நடக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனாலும் நாம் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், முழுமையாக ஆண்டவராக தேவனை பின்பற்றுகிறவர்களாக வழியில் நடக்கிறவர்களாக நாம் இல்லை என்று சொல்லி அறிகிறோம். அதான் 2 கட்டான் கிறிஸ்தவன் என்று நான் ஒரு காரியத்தை இங்கே அப்படியாக சொல்லுகிறேன். ரொம்ப வருத்தமான காரியம். அதில் ரொம்ப வருத்தமான காரியம் என்று சொன்னால், சபையும் இந்த காலங்களில், கர்த்தருடைய சபையும் இந்த காலங்களில் சோரம் போயிற்று என்று சொல்லுகிறதற்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே கூட அந்த யாக்கோபு சொல்லுகிற பொழுது இருமனம் உள்ளவர்களாக நீங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏற்கனவே நாம் பார்த்தது போல பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். அங்கே இல்லாம இங்கே இல்லாம நீங்க அனல் இல்லாம குளிர் இல்லாம வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள், இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது 2 கட்ட நிலையில இருக்கிறது. அது நல்லதல்ல, அப்படி நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகமாக கிறிஸ்தவ உலகமே மண்டலமே அப்படித்தான் இருக்கிறது. அதில் ரொம்ப வருத்தம். நாமும் அப்படி இருக்கிறோமோ என்று எண்ணி பார்க்கிற பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்களை கைகளை சுத்திகிறீர்கள், இருமனம் உள்ளவர்களே என் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி எங்களுக்கு தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் அவர் சேருவார்.
பாவிகளே உங்கள் கைகளை சுத்திக்கிறீர்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும்? பயபக்தியாக பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். ஆனால் வருகிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் எல்லா புறஜாதிகளைப் போல அவருடைய தெய்வத்தை கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அறிய முடிகிறது. பாவத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். அது ரொம்ப வருத்தமான காரியம். ஹல்லேலூயா. பாவத்தோடு கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? பாவத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தான் இருமனம் உள்ளவர்கள் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உலகத்து மேலேயும் ஆசை, ஆண்டவர் மேலேயும் ஆசை. அப்படியோ உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். அது எப்படி? கண்டிப்பாக முடியாது. ஒன்று உலகத்தானாக நம்ம ஜீவிக்க வேண்டும், இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக அவரை சேவிக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். உலகத்தை மனுஷன மாதிரி நம்ம வாழ்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவர் கூடயும் நம்ம சிநேகமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம் என்று சொன்னா அது நடக்காத காரியம். சாத்தான் கூடயும் சிநேகம், ஆண்டவர் கூட சிநேகம் வைக்க முடியுமா? இப்படி இருந்தா அது ரெண்டு கெட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் எடுத்து நம்ம இங்கே வாசிக்கிற பொழுது, ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறது என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் வேறுபட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்து மக்களை போல பாவங்கள் செய்து கொண்டு, அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து கொண்டு, இந்த உலகத்து மக்களை போல நாம் தேசதாரிகளாக நாம் காணப்படக்கூடாது. நாம் அதை விட்டு பிரிந்து ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவளை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அசுத்தத்தை தொட்டுக்கிட்டு, பாவம் செஞ்சுக்கிட்டு, அநியாய கிரமம் செஞ்சுக்கிட்டு, பலவிதமான பொல்லாங்கான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் இங்கே பிரசங்க வாக்கியத்தில் பார்த்தது போல எலியா காலத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் இருக்கிறோம். அதிகமாக கிறிஸ்தவர்கள், அதிலும் சபையார் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம ரொம்ப சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று செய்திகள் காதுகளில் வந்து நமக்கு ஒழிக்குது. அது கேட்டு கேட்டு ரொம்ப புளிச்சு போனது போல இருக்கிறது, காதே கெட்டு போகும் போல இருக்கிறது. அது எவ்வளவு வருத்தமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன நமக்கு புஸ்தகத்தில் 23:9 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கொண்டு பார்க்கிறேன். இந்த ஜாதிகள் ஜனங்களோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். மேல இருந்து ஆண்டவர் பார்க்காரா நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பிள்ளைகள், மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள், அவருடைய நாமகரணம் சொல்லப்பட்டதான இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு. பார்க்கிற போல அவர் எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, விரும்புகிறாரு. அப்படின்னு சொன்னா இந்த உலகத்து மனுஷர்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அவங்கள போல அசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஒரு பயபக்தி உள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும். அவங்க அப்படி அவங்கள விட்டு விலகி பிரிஞ்சு என்ன செய்வாங்க? அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம், விசேஷமாக திருச்சபை மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் இப்படி ஒரு நல்ல ஒரு புனிதமான வாழ்க்கை, நல்லதொரு வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோமா? வாழுகிறோமா? அல்லது உலகத்து மனுஷனோட கேடா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து பாருங்க. அப்படியானால் ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க? காகல செய்வீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள், அவருடைய வழியில் நடங்க.
அவருக்கு ஆராதனை செஞ்சா மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்கு போதித்தபடி பயபக்தியும் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாக இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களை விட்டு நீங்க விலகி என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமா பயபக்தியாக பரிசுத்த ஜனமாக காத்துக்கொள்ளுங்கள், சாட்சி உள்ளவங்களாக ஜீவிங்க. அப்படி இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை? அது ரெண்டு கட்டாம் வாழ்க்கை. உலகத்துக்கும் வேணும் நம்ம சிநேகிதனாக இருக்கணும், ஆண்டவருக்கும் சிநேகிதனாக இருக்கணும். அப்படின்னா ஒரு நாளும் அது சரி கிடையாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவங்க பார்த்து நம்மளை முகம் சொல்லிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருந்தால் நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே கூடாது. அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்குது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆமா, ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாரு, மனுஷனா வந்தாரு. மனுஷர் மத்தியில தான் அவர் என்ன செஞ்சார்? 33 ஆண்டுகள் ஜீவித்தாரு, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. ஒருத்தர் அவரை விரல் நீட்டி அவரை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வாழ்ந்தாரு. பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரு, பாவம் செய்யாமல் வாழ்ந்தாரு. என்னிடத்துல பாவம் உண்டுன்னு சொல்லி யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு அவர் தைரியமா என்ன செய்தாரு? கேட்டாரு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உலகத்துக்கு வந்தாரு, மனுஷனா வந்தாரு. ஆனால் அந்த உலகத்துக்கு மனுஷங்களை போல அவர் வாழல. ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவித்து காமிச்சிட்டு என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் என்ன செய்யணும்? என்ன போல வாழணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை விட்டுட்டு, அவரோட வழியை விட்டுட்டு அவரை போல பரிசுத்தமாக இருக்காம பயபக்தியான ஒரு வாழ்க்கை வாழாம நம்ம வாழ்க்கையில இஷ்டத்துக்கு மனமோன போக்கில் போய் உலகத்தோடு ஒட்டி உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னா அது நடக்கிற காரியம் இல்லை. அப்படித்தான் அன்னைக்கு எலியா காலத்தில் இருந்த இஸ்ரவேல் இருந்ததுனால தான் அவர் கூப்பிட்டு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நாம இங்கே என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. என்ன ரெண்டு கட்டா வாழ்க்கை வாழ்றீங்க கேட்டா கிறிஸ்தவங்க இங்க, ஆனா கிறிஸ்துவங்க இடத்துல இல்லை. கிறிஸ்து சொன்னபடி நீங்க என்ன செய்யல, வாழல அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிற. மத்திய 6:24 கூட வாசிக்க. அப்பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, 2 பேருக்கும் நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் நடக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், உலகத்துக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், ஊருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், உறவுக்காரங்களுக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், ஆண்டவருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சுட்டாரு? சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இப்படி ஒரு 2 கட்டா வாழ்க்கை, தேவனுக்கும் பிரியம் இல்லாமல் பிரியமாக வாழ முடியாமல், உலகத்துக்கும் பிரியமாக வாழ முடியாமல் இப்போ உலகத்துக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சரியில்லாத வாழ்க்கை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் நம்ம இதை சரி பண்ணிக்கிடணும். ஆமாம், சரி பண்ணிக்கிடணும். 2 பேருக்கு பிரியமாக கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதான் உண்மை என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 6:24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். தேவனுக்கும் உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அவங்களையும் திருப்திப்படுத்திக்கிட்டு ஆண்டவரையும் திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டோமே, ஒரு பெண் இருக்குது, அப்படி ஒரு ஸ்ரீ இருக்கிறாள் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கணவன் இருந்தால் தான் அது சரியாக போகும். ஒரு ஸ்ரீக்கு 2 புருஷன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? இப்படி நம்ம நினைச்சு பார்த்தா தான் அது நமக்கு சரியா புரியும், விளங்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் தான் இருக்கணும். அந்த ஒரு புருஷன் கூட அவர் என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் கூட சுகமா சந்தோஷமா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இல்லாம இன்னொரு ஆண்மகனோட கூடயும் நான் அப்படி என்ன செய்வேன்? ஐக்கியமா இருப்பேன், அவரையும் நான் சந்தோஷப்படுத்துவேன், திருப்திப்படுத்துவேன், இவரையும் சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்துவேன்னு சொன்னா அது நடக்கிற கதையா இல்லை என்று சொல்லி நம்ம இப்படித்தான் இது வழங்க வேண்டும். உலகம் வேணுமா, ஆண்டவர் வேணுமா? உலகம் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? எது பெருசு? உலகம் பெருசா, ஆண்டவர் பெருசா? அப்ப உள்ள போய் 2 கட்டா கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, இல்லை நம்மளும் 2 கட்டா கிறிஸ்தவனா இருப்போம்னா நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா அநேகமா இந்த வசனம் சொல்லபடி நம்ம நினைச்சுவோம் உலகத்தை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருப்போம், அதுக்கு தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும்
அது பேருக்கா இருக்கும், ஒப்புக்கா இருக்கும். ஆராதனை செஞ்சாலும் எல்லா வல்லமையாக ஆவிக்குள்ள இருந்தாலும் என்ன பண்ணாலும் எப்படி இருக்கும், அது நம்ம மனசு அங்கே தான் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் தான், அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லப்படும். இப்படி ரெண்டு கட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன்னா அல்லது ஆண்டவர் கேட்கிறாரா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கு. அது இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கிற மக்களும் அப்படி ஆயிட்டாங்க. ஊழியக்காரங்க மகா மோசமா இருக்காங்கன்னு கேள்விப்படுகிறான். படுக்காலின்னு தான் வாயில ஒரு வார்த்தை வந்துச்சு, என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. அப்படிதான் வருது வாயில வார்த்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை கூட நீங்க எடுத்து வாசிங்க. உலக தேவைகளுக்காகவே தேவனை தேடுகிறோமா? அதையே முக்கியப்படுத்தி தேவனை தேடுகிறோமா? அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறதா? இப்படி தேடுகிறவங்க தான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் பெருகிருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் உலக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருந்தாங்கன்னு. ஆனால் இப்போ நம்மளும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இது சரி செய்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிற 1 கொரிந்தியர் 15 9 19 வருஷத்தோடு எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா, கடவுளை அறிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கடவுளை அறியலை, இயேசு தான் கடவுள்னு அறியலை, இயேசு தான் மையான தெய்வம்னு அறியலை. நான் அறிஞ்சிருக்கேன், அவருடைய பிள்ளையா இருக்கேன், அவனை ஊழியம் செய்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். நாம் இந்த உலகத்து காரியத்தை முக்கியப்படுத்தி முன்ன வச்சு அதுக்கு முன்னாலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்கள விட நம்ம நிலைமை தான் பின்ன ரொம்ப பரிதாபமானது. அவங்க அறியால அதனால அப்படி இருக்காங்க. நம்ம அறிஞ்சு அப்படி இருக்கோம்னா அது ரொம்ப வருத்தமான காரியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆதியாம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்க பொழுது அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். பரிசுத்தவான்களை போல நாம் தேவசமத்துக்கு வந்து கூடி ஆடி பாடுகிறோம். ஆண்டவரே நல்லதுதான், நல்லதான் இருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் 27 22 வாசிங்க. ஆமா, யாக்கோபு தன் தகப்பனார் ஈசாக்கிடத்தில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, ஆமா தடவி பார்த்துட்டு ஈசாக்கு சொன்னாரு, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ என்னது ஏசாவின் கைகளை போல இருக்கு அப்படின்னு சொன்னார்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அநேக பரிசுத்தவான்கள் இருக்கு சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா தான் ஆராதனை செய்கிற, நல்லா பாடுற, நல்லா ஆடுற, எல்லாம் நல்லா செய்கிற, ஆண்டவர் மேலே அப்படியே ரொம்ப உருகிற மாதிரி உருகுத, ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி சோபா இருக்கு வெளியில் எல்லா காரியமும். ஆனால் உன் கிரியை சரியில்லையே, உன்னோட வாழ்க்கை சரியில்லையே, அது ஒரு நாட்டப்படுத்த வாழ்க்கையாவில் இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை போல அல்லவா உன்னோட வாழ்க்கை இருக்கு. அவங்கள பார்த்து அவனுக்கு நம்ம பரவாயில்ல போல இருக்கு என்று சொல்ற மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை தெரியல, ஜீவியம் தெரியலையா? நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவை போல இல்லைன்னா, கிறிஸ்துவை சார்ந்து இல்லைன்னா, கிறிஸ்துவோடு கூட சரியா இல்லை அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு சாட்சியம் இல்லை, வாழ்க்கை இல்லை, ஜீவியம் இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப வேஸ்ட்டு. அப்படித்தான் அன்னைக்கு எலியா காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் என்ன செஞ்சாரு, அந்த ஜனத்தண்டைக்கு வந்தாரு, எல்லாரையும் கூட்டினாரு. ஏன் 2 கிட்ட வாழ்க்கையா இருக்கு, இருமணம்ல வாழ்க்கையா இருக்கிறீங்க? பாகாலுக்கும் ஒரு ஏதாவது திருவிழான்னா அங்கேயும் போய் நீங்க என்ன செய்றீங்க, அதுல கலந்து கொண்டு அந்த பாகாலுக்கும் தெய்வம்னு சொல்லி அதுக்கு நீங்க பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வாரீங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போறீங்க. நீங்க என்னப்பா ஆளு, கோயிலுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு வாரீங்க, ஏதாவது ஒண்ணு சரின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக சரியா இருங்க. அவரு உலகத்தில் வந்தார உலகத்துக்காரனை போல வாழல, அவரை போல நீங்க வாழணும்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்களும் உலகத்துக்காரன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரியா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இப்படி நம்ம ஜீவிச்சோம்னா அதுல விசேஷமா சபையாக கர்த்தருக்கு ஆராதனை செய்து நாங்க தான் சபைன்னு சொல்லுகிற நாம
அதில் விசேஷமாக சபையை நடத்துகிற பரிசுத்தவான்கிற வாழ்க்கை கேவலமாக இருக்கும் என்று சொன்னால் அவளை பார்த்து ஊரு உலகமும் முகஞ்சலிக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கை இருக்கும்னா எவ்வளவு கேடான காரியம். அப்படி நிறைய காரியம் இப்பொழுது பரவலாக காதில் வருகிறது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கிற ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 24 வசனத்தில் என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் அன்னைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. யூதர்களை பார்த்து நிருப எழுதின பொழுது பவுலடியார் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். அப்படிங்கிறத எவ்வளவு வருத்தமான விஷயம். நாம் சொல்லுகிறபடி நாம் இருக்கிறோமா? சொல்றபடி நம்ம இருக்கிறோம்ல? இல்லைன்னா அது என்ன, நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு, நாங்கள் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லிக்கிறதுக்கு, நாங்கள் சபையார் என்று சொல்லிக்கிறதுக்கு, நாங்கள் தான் சபை என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாட்டமாக காணப்பட்டால் எப்படி? ஊழியக்காரர் நிலைமை ரொம்ப கேவலமாக, அநேகருடைய வாழ்க்கை ரொம்ப நாட்டமான வாழ்க்கையாக காணப்படுகிறது. எப்படி என்று சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். ரோமர் 2:21 முதல் 24 இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. போதிக்கலாம் இருக்கலாமா? ஆமா, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, கலவு செய்யக்கூடாது, உச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு காரியங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கு, பிறனுக்கு யாதொன்றையும் நீ இச்சையாதிருப்பாக, பிறனுடைய ஆடையோ மாடையோ மனைவியோ அவனுக்கு உண்டான எதை இச்சையாதிருப்பாக சொல்லியிருக்கு. நீ சொல்லிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நீ அயோக்கியனாக இருப்பாய் என்று சொன்னால், மற்றவர்கள் பார்த்து கொதிக்கிற அளவுக்கு நீ இருப்பாய் என்று சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. சொல்லுகிற நீ செய்யலாமா? அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காணிக்கை திருடுறது, இதில் எழுதப்பட்ட மாதிரி பொய்யான வாழ்க்கை வாழ்றது, அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது, துணிகரமாக செஞ்சுட்டு வாயை துடைச்சிட்டு இங்க தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களுக்கு போதிக்கிறது. நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு வருத்தமான காரியம். அதுவும் ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறார்கள், ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம இப்படி பாவத்தோடு கூட ஆராதனை செய்யலாமா? கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது தகுமா? அது சரிதானா? கர்த்தருக்கு அது ஏற்குமா? அது நமக்கும் ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வருமா? ஏன் இப்படி ஒரு போலியான வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை வாழ்றீங்க? ஆமோஸ் புஸ்தகத்தில், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 21 இருந்து 23 வரைக்குள்ள வசனங்களை வாசி பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசி பாருங்க. அப்போ கெட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா, ரெண்டு கெட்டான கிறிஸ்தவனாக நம்ம இருப்போம்னு சொன்னா, நாம் நம்மையும் கெடுத்து ஆண்டோடைய நாமத்தையும் கெடுத்து எவ்வளவு மோசமான நிலையில நாம் இருப்போம். அந்த ஆராதனை நம்ம இருந்துகிட்டு உள்ள புரிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் துணிகரமாக நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம தேவ சமூகத்தில் ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கும், ஆராதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் கேட்கிறார். வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் 21 முதல் வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியம் இல்லை. நீங்க எனக்கு எந்த கொண்டாட்டம் கொண்டாடினாலும், நீங்க சபை கூடி வந்தாலும் அது மாதிரி எனக்கு பிரியம் இல்லை. ஏன்னு துணிகரமாக பாவம் செய்கிறீர்கள்.
உலகத்தாரை விட கேடாக நடக்கிறீர்கள். ஆனாலும் என் சமூகத்துக்கு வந்து எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். ஆமா, நீ எனக்கு கொண்டது காணிக்கைகளை கொடுத்தாலும் என்ன செய்யாது, நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமா, நீ சோத்திர பலிகளை செலுத்தினாலும் அதை நோக்கி நேரா நோக்கி பார்க்க மாட்டேன். நீ பாடினது போதும்பா, நீ வாயை மூடுப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதி பாருங்க. உன் பாடுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், வாயை மூடு, நீ பாடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கீழான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துக்கிட்டு நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது எப்படி இரட்ட வாழ்க்கை என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. அப்படி நம்ம இருக்கிறோமா, இருக்கலாமா, இருக்கக்கூடாது. நம்ம சரியா இருக்கணுமே, கர்த்தருக்கு பயபக்தியா பிரியமா இருக்கணுமே, நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கணுமே, உலகத்துக்கு மேல நமக்கு அதிகமான ஈடுபாடு ஆசை இருக்கக்கூடாது. அதை காட்டிலும் உலகத்து மனிதர்கள் கூட செய்ய பயப்படுற பாவத்தை பாவம் என்று வாயில் அடித்துக் கொள்கிற காரியங்களை நீ துணிகரமாக செய்கிறாயே, அது சரிதானா? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, நாம் அதிகமாக நம்ம ஆலோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரையா நம்மளையா, இல்லை யாரை நாம் தேவ சமூகத்தில் வந்து போகிறவர்களா இருக்கிற நாம் யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9 நம்ம வாசித்து பார்த்தோம்னா நிறைய பட்டியல் இருக்கு. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசியமாக்கத்தாரும் விக்கிராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரர்களும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் ஊதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க. சரி, முன்னே இருந்தீங்க, சரி. ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தம் தேவனுடைய ஆயின கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் எழுதியிருக்கு. திரும்பவும் நாய் தான் கக்கனதே திங்குங்கிற மாதிரி நம்ம திரும்ப இதே வேலையை இது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம துணிகரமாக தேவ சமூகத்துக்கு வந்த பிற்பாடும் கண் சொருகி போன குருடர்களை போல நம்ம துணிகரமாக பாவம் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வருத்தமான காரியம். இப்படி திருச்சபைக்குள்ள பலவிதமான தீமைகள் இப்போ ரொம்ப மலிந்து போயிருக்கிறது, தெய்வ பயம் மற்ற போயிருக்கிறது என்று பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது. ரொம்ப என்ன செய்கிறது, வருத்தமாக இருக்கு. ஒரே சபைக்கு போகிறாங்க, ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கிடையாது, அன்பு கிடையாது. மத்திய 5:23-24 சொல்லப்பட்டது போல ஒரு ஐக்கியம் கிடையாது, அன்பு கிடையாது, கசப்பு, வைராக்கியம். ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு ஊர் விட்டு ஊர் போகிற பொழுது அங்கே யாராவது ஒரு ஆவிக்குரிய சகோதரன் போல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த சபை, நான் இந்த புதிய சில சபை இது போகிறேன், அங்கே உள்ள பிரதர் தான் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அப்படி இருந்தோம்னா உடனே ஏதோ எங்கேயோ வெளிநாட்டில் பாசம் தெரியாத இடத்துல நம்ம தமிழராக இருக்கோம் அப்படி போயிருக்க இடத்துல எல்லாம் வேலை செய்ய போயிருக்க இடத்துல திடீர்னு ஒரு ஜோலியா ஒரு காரியமா நம்ம போற இடத்துல ஒருவரை பாராரு, ஒரு தமிழர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி கேட்க, நான் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாடு, நீங்க இந்த ஊரு, நான் இந்த ஊரு அப்படின்னு நம்மளை அறியாம இனம் புரியாத ஒரு ஒட்டுதல் சிநேகம் அந்த இடத்துல வரும். அப்படி இருந்த காலம் உண்டு. அப்படி ஒரு சகோதர சிநேகமும் ஐக்கியமாக இருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இப்போ ஒரே சபை விசுவாசிகள், ஒரே சபை ஊழியக்காரர்கள், எத்தனை பிரிவினை, எத்தனை பகை, எத்தனை வைராக்கியம், எத்தனை கசப்பு. அப்போ இது 2 கட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை தானே. அப்படி நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். இரட்ட வாழ்க்கையா வாழ்றீங்க. பார்க்கறதுக்கு நல்லவங்க, ஆனால் நல்லவங்க கிடையாது. பார்க்கறதுக்கு பக்திவான்க, ஆனால் உண்மையில பக்தி கிடையாது. பார்க்கறதுக்கு பரிசுத்தவான்க, பரிசுத்த வாழ்க்கைன்னா என்னன்னு கேள்வி கேட்கிற மாதிரி துணிகரமான காரியங்கள் நடக்கிறது. வாசிக்கலாம், வாசிங்க.
காணிக்கையை செலுத்த வந்து பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுக்குள்ளாயானால் அத்தனை பலிபீடத்தின் முன்பாக காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. ஆமாம், கடந்த காலங்களெல்லாம் நாங்கள் சபைக்கு உட்பட்ட காலங்களெல்லாம் நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலங்களெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்ற மாதிரி சில மனஸ்தாபங்கள் சில நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம குடும்பமாக இருக்கோம், மற்ற வெளி சபைகளை போல கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போகிறது போல இல்லை. அவங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா வருவாங்க, வந்துட்டு அப்படியே கலைஞ்சு போவாங்க. ஒருத்தர் கூட அறிமுகம் கூட சரியா படுத்திக்கிட மாட்டாங்க. அங்க வர்ற நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கிறாலே யாருன்னு கூட சரியா தெரியாது. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. எந்த அந்யோன்யம் ஐக்கியம் கிடையாது. ஆனா நம்முடைய சபை அப்படி அல்ல. நம்ம எப்படியாக வழிநடத்துல அந்த ஆதி காலங்கள்ல அப்படி நாம் வழிநடத்தப்படவில்லை. நாம் பல குடும்பங்களாக நம் தேவ சமூகத்தில் நம்ம வந்தாலும் நம்ம ஒரே குடும்பம் மாதிரி அண்ணன் தம்பி போல நம்ம என்ன செய்தோம். அன்னைக்கு அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பொழுது சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். இங்கே இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம அனுபவத்தில் ஆக்கி வச்சிருந்தோம், அனுபவமாக்கி வச்சிருந்தோம். சரி, அப்படி ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு அப்படி சொன்னா சனிக்கிழமை பாவரிக்கை செஞ்சிருவான். அந்த சகோதரனை போய் பார்த்து கை கொடுத்து உங்களை நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், வருத்தப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரு நானும் அப்படி பேசிடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரு கேட்பாரு. அங்கேயும் சமாதானம் ஆயிடும். இல்ல ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா ஊழியக்கார பிரசங்கம் போகும்பொழுது அவருடைய வார்த்தையாதும் ஷார்ப்பா நம்முடைய உள்ளத்துல போய் தச்சிடும். தச்ச உடனே உணர்வு உண்டாயிரும். அப்போ திருவிருந்துக்காக கால் கழுவ போகிற பொழுது அந்த குறிப்பிட்ட சகோதரனை பார்த்து அதுக்காக மனஸ்தாபத்தோடு அவங்கள்ட்ட மன்னிப்பு கட்டி சரி பண்ணி அந்த 2 பேரும் காலை கழுவி திருப்பந்தியில் பங்கு வருவாங்க. இப்படி இருந்த காலெல்லாம் போய் இப்போ ஊழியக்காரங்களே சகோதரர்களுக்குள்ள பகையை உண்டு பண்ணுறாங்க. ஒரு அருவருப்பான காரியம் சொல்லி நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. 7ல் கடைசியாக எழுதப்பட்டிருக்கு. முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க அவளுடைய சொந்த காரியத்துக்காக இவங்க பெரியாளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை ஒருவர் தூண்டி விடுகிற ஒரு கொடிய ஒரு காலமாக இருக்கிறது. இது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்று நான் பார்க்க முடிகிறது. இப்படி நம்ம காணப்படணும்னா ரொம்ப கஷ்டம். 2 கொரிந்தியர் 12 20, 21 வசனங்களை கூட நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12, 20, 21. ஆனால் இப்படி நான் தேவண்ட பிள்ளைகளை கெட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படவில்லை, திருச்சபையாக அழைக்கப்படவில்லை, திருச்சபையினுடைய பிள்ளைகளாக அல்லது அவரை நடத்துகிற ஊழியக்காரர்களாக நாம் தேவ சமூகத்தில் நாம் அழைக்கப்படவில்லை, நாம் இல்லை என்பதை நாம் தெளிவாக கொள்ள வேண்டியது இருக்கிறது. விசேஷமாக இதுக்கெல்லாம் முக்கியமான காரியம் இந்த ஊழியக்காரங்க தான். அவங்களுடைய பொல்லாத ஜீவியம் தான் ஜனங்களையும் வழிமாறி நடக்க செய்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் 12, 20, 21. ஆமா 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 இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருந்துட்டு நம்ம ஆவிக்குரியவங்கன்னு சொன்னா எப்படி? ரொம்ப வருத்தமான காரியம் இது. இப்போ ரொம்ப மலிஞ்சு போயிட்டு, அதான் ரொம்ப வருத்தம். திருச்சபையில் இது ரொம்ப என்ன செஞ்சுட்டு மலிஞ்சு போச்சு. ஜனங்களுக்கு இப்போ உண்மை உள்ள ஊழியக்காரர்களை பிடிக்காது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், அவங்க சிநேக ஐக்கியம் வேண்டாம். அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கானாலும் அவங்கள ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க வசதிக்கு அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் கண்டுக்கிடாம சோத்திரம் பொழுது தோசரம் சிஸ்டர்னு சொல்ற ஊழியக்காரங்களா இருந்தா அவங்கள சேர்த்துக்கிடுவாங்க. அப்படிதான் இப்போ மாறிட்டு
ஏன் இந்த அவலமான ஜீவியம்? எலியா சொன்னது போல சகல ஜனத்துக்கு வந்து சொன்ன போல எந்த மட்டும் இப்படி ரெண்டு மனசா நீங்க இருப்பீங்க, ரெண்டு நினைவுகளோட குந்தி குந்தி நடப்பீங்க. ஒன்று ஆண்டு கர்த்தர் தெய்வம்னா தெய்வம்னு சொல்லுங்க, இல்லைன்னா பாகல் தெய்வம்னு சொல்லுங்க. யாருக்கு பின்னால போறீங்க அப்படின்னு அங்கே கேட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம ஆண்டவரை சோத்திருப்போம். கலாத்தியர் புஸ்தகத்தில் 4:16 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானேனோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே இது பாருங்க 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவங்க சரி, அவங்களுக்கு அந்த ஊழியக்காரர் சரி நல்ல ஆளா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் சரியா ஊழியம் செய்கிறாரா, அவர் கர்த்தரை பின்பற்றாரா, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அவர் பிரியமாக நடக்காரா, நமக்கு வசதியா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வெளியே சொல்லலை, நமக்குள்ளே அப்படி உண்டாயிருக்கிறது. அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியமாக இருக்குது. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, கண்டிச்சு பாதிக்கிற ஊழியக்காரரை இப்ப பிடிக்க மாட்டேங்குது. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு காதை அடைச்சுக்கிறீங்க நீங்க. இது என்ன வாழ்க்கை? ஆமா, செவித்தன உள்ளவர்களாகி நம்ம சேர்த்து கொள்றாங்க. கதை சொல்ற ஊழியக்காரர் தான் பிடிக்குன்னு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கதை சொல்ற ஊழியக்காரர் தான் பிடிக்கும். போமா வெளி சபைகள்ல எல்லாம் உலக கிறிஸ்தவர்கள் மத்தியெல்லாம் கதை சொல்லி தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அது தான் சின்ன பிள்ளைய போது சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கதை சொல்கிற ஊழியக்காரர் தான் வேணும். சத்தியத்தை போதிக்கிறவர், கண்டிப்பாக நடத்துகிறவர் வேண்டியதில்லை. வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமாம், என்னத்தை போட்டு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 4 வார்த்தை எடுத்தாலும் சொல்லி ஒரு நல்ல கதை சொன்னால் நல்லா இருக்கும். ஆமாம், அப்படி நம்மளும் கெட்டு போயிருக்கிறோம். கட்டுக்கதைகளை கேட்கறதுக்கு, கதை கேட்கறதுக்கு நம்ம அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற ஜனங்களை, அப்படி இருந்த ஜனங்களை எலியா தேவனிடத்துக்கு திருப்பினார். இப்படி குந்தி குந்தி உலகம் வேணும், ஆண்டவர் வேணும், பாவம் வேணும், பாவ சந்தோஷமா வேணும், ஆண்டவர் சமூகத்துக்கும் போய் நல்ல பிள்ளை மாதிரி கும்பிட்டுட்டு வரணும், அவருக்கு ஆராதனை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா? அப்படி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை அவருடைய பாலான வழிகளில் இருந்து, அவர் தவறான வழிகளில் இருந்து, இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளில் இருந்து, பாவ வழிகளில் இருந்து அவர் என்ன செஞ்சாரு, அவங்கள தேவன் அன்றைக்கு திருப்பினாருன்னு வேதத்தில் இருக்கு. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 38-39 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படி திருப்பினார்னு இருக்கு. அப்படி திருப்ப வேண்டிய ஊழியக்காரங்க ஜனங்கள் சரியில்லாமல் போறதுக்கு பிரதானமான காரணம் ஊழியக்காரங்க பயபக்தி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஒழுங்கட்டு நடக்கிறபடினாலும், பொருளாசைக்காரர்களாக இருக்கிறபடினாலும், அசுத்த வாழ்க்கை ஜனங்களுக்காக கேட்க காரணம் செய்கிறபடினாலும் ஜனங்களும் தறிகட்டு போயிடுறாங்க, வழிகட்டு போயிடுறாங்க, வழி மாறி போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு எலியா அவங்களை திருப்பினாருன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:38-39. ஆமா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆமா, ஒரு பயம் உண்டாகிற மாதிரி அவர் சொன்னது மாத்திரமல்ல, அங்க ஒரு காரியத்தையும் கர்த்தர் நடப்பிச்சாரு. அந்த அளவுக்கு அன்னைக்கு அந்த தேவண்ட மனுஷன் என்ன செஞ்சாரு, பயபக்தி உள்ள ஒரு தேவண்ட மனுஷனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜனங்கள் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது பார்த்திக்கலாம், சரியில்லாம தான் இருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, அந்த தேவண்ட மனுஷனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அங்கே கர்த்தரோட வல்லமை இறங்குறதையும் பார்த்து அவங்க பயந்து
கர்த்தர் இடத்துல சரியாக திரும்பிட்டாங்க. அப்போது இன்னைக்கு சபையில் அநேக தேவண்ட பிள்ளைகள் வழி மாறி வழி தப்பி அவங்க வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாத காரியங்கள்லாம் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முக்கியமான காரணம் இவரை நடத்துகிற ஊழியக்காரங்க மகா மோசமானவர்களாக படுபாவிகளாக இருக்காங்க. எலியாவை போல இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன் இங்கே ஜனங்களை விட படு மோசமாக படுபாவிகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? மத்திய 23, 27, 28 வாசிங்க. அன்னைக்கு இருந்த பரிசேயரை போலவும் நியாயசாஸ்திரிகளை போலவும் ஆசாரியர்களை போலவும் கொடுமையான மக்களாக இந்த ஊழியக்காரங்க மாறிட்டாங்கன்னா இவங்களை இன்னும் எதுக்கு கர்த்தர் பலிபீடத்தில் வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரங்களா ஊழியம் செய்றதுக்கு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. மத்திய 23, 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா, வெள்ளையும் சொல்லையுமா தேவசமத்தில் வந்து நீங்க நிக்கிறீங்க. ஆனா உங்களோட உள்ளமும் என்ன செய்யறது, கல்லறைக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை போல எலும்பும் அசுத்தமும் இருக்கிறது போல உள்ளமும் உங்களோட வாழ்க்கையும் மகா என்னது கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப வருத்தமான காரியம். ஒரு சபை கெட்டு போகிறதுக்கு, ஜனங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அந்த சபையோட ஊழியக்காரர்கள் தான். அப்போ இவங்களுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு கர்த்தர் சீக்கிரமாக உண்டாக்கணும். இல்லைன்னா சபை முழுசாக கெட்டு போயிடும். இவரில் கண்டிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு, இவரை தள்ளி போடுறதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஒண்ணுமில்லாத சின்ன தெரியாம சின்ன சின்ன தப்பு சொன்ன ஒரு ஏழை பாலையை போய் இவங்க நசுக்கிக்கிட்டு நெருக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு துணிகரமான காரியங்களை செய்கிறவங்கள இவங்களால என்ன செய்ய முடியாது. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஊழியர் கூட்டம் போட்டு வந்திருக்காங்க. செய்தி எனக்கு காது வரைக்கும் வந்துச்சு. அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியக்காரர், பழம்பெரும் நடிகர், இந்த மாதிரி பல பேரும் ஊழியக்காரர் அவர். ஆமாம், 80 தாண்டி போச்சான். அவருக்கு இப்போ பிரசங்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ யாரை குற்றம் சொல்கிறது? அவர் பிரசங்கம் பண்ணக்கு எந்திரிச்ச உடனே இங்கே இருக்கிற ஒரு சின்ன குட்டி ஊழியக்காரரு, உமக்கு என்னையா பிரசங்கம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது, கீழே உட்காரியா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டதாக கேள்விப்பட்டேன், அறிஞ்சேன். அப்போ எவ்வளவு கீழான வாழ்க்கை அவர் வாழ்வாரானால் இங்கே இருக்கிற ஒரு குட்டி ஊழியக்காரரு இந்த பழம்பெரும் நடிகரை பார்த்து, நடிகர் தான் சொல்லணும் இவங்களெல்லாம், நடிகரை பார்த்து இப்படி ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அப்படின்னா தேவண்ட பிள்ளைகளே, இருமனமுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமற்றவர்களாக தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது, ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரன் மேலே சரியான நடக்க எடுத்து அவனை என்ன செய்யணும், ஊழியத்திலேருந்து தள்ளி போடணும். தள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு தலைவர்களாக அதிகாரிகளாக இருக்கீங்க? இப்படி நிறைய காரியங்களை நான் பார்த்து கொண்டே போக முடியும். அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ஏசாயா 56:11 எழுதப்பட்டிருக்கிறது போல இப்போ நிறைய ஊழியக்காரங்க துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. அது என்ன பாவம் செய்கிறாங்கன்னு இந்த பொது மேடையில் சொல்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு நோட்டு பண்ணுறது தான் இப்போ முக்கியமான காரியம். நோட்டு பண்ணுறது ஏசாயா 56:11 சொன்னது போல் ரொம்ப அருவருப்பும் தாறுமாறும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. மத்திய 23:14 வாசி பாருங்க. மாயக்கார வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ,
பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விழுவர்களின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். இதை நான் விளப்பமா சொல்ல விரும்பல. சில ஊழியக்காரன் சொல்லிக்கிறவங்க ஆம்பளை இல்லாத வீடுகளில் தான் அடிக்கடி போய் குசலம் விசாரிப்பாங்களாம். இவங்க சோழியே இதானா? இப்படிப்பட்டவங்களெல்லாம் இன்னும் பீடத்தில் வச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன, நீங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க, உங்களுக்கு அவங்கள தள்ளி போட முடியல. அந்த அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் உங்ககிட்ட இல்ல, எடுபட்டு போச்சு. அப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க? பதினஞ்சு கூட வாசிக்கலாம், வாசிங்க. ஆமா, மார்க்கத்தான் ஆக்கும்படி. ஆமா ஆமா. அப்போ நீங்கள் நகரத்துக்கு மகனாக இருந்து அவங்கள ரெட்டிப்பாக நரகத்துக்கு பாத்திரவனா அவங்கள என்ன செஞ்சுக்கிறீங்க? நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து அவனும் கெட்டு போய்கிட்டு இருக்கான், விசுவாசிகளும் கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2 பேதுரு 12:9 வாசித்து பாருங்க. 2 பேதுரு 12:19 வாசித்து பாருங்க. அதுபடினால் நாம் குந்தி இருமணம் உள்ளவராய் நடாதபடிக்கு உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும், பாவமும் செய்யணும், பரிசுத்த தேவனும் வேணும், அவருக்கு ஆராதனையும் செய்யணும், அவர் சமூகத்தில் நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டும் போகணும். ஆனால் நம்மளோட வாழ்க்கை மிகவும் கேடு உள்ளதாக இருக்கு, நாற்றம் பிடிச்ச வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வருத்தத்துக்குரியது மாத்திரமல்ல, பெரிய பொல்லாப்புக்கு தண்டனைக்கு உரியதாக இருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவருக்கு சுயாதீனத்தை வாக்கு தருவார். இங்கிருந்து பரிசுத்தமாக இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, தேவனுக்கு பயந்து நடக்கணும், அநியாயமான வருமானங்கள்லாம் நமக்கு கூடாது, கர்த்தருடைய காணிக்கையை நீங்கள் சரியாக செலுத்திடணும், அதில் நீங்கள் குறை வைக்கக்கூடாது, அதில் நீங்கள் தசமபாகத்தை எடுத்து நீங்கள் எடுத்துக்கூடாது, சொந்த செலவுக்கு செலவழிச்சிடக்கூடாது, அதை ஒழுங்காக தேவசமத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும், ஒழுங்காக படைக்கணும், தேவனை வஞ்சிக்க கூடாது, நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், ஒரு சிறிய இச்சையோட நீங்க பார்க்க கூடாது, அப்படியாக இப்படியாகன்னு இங்க சண்டை மாதிரமா பேசிட்டு காணிக்கை திருடுனா அப்படி உங்களோட வாழ்க்கை அசுத்த வாழ்க்கையா இருந்தா எப்படி? இது தட்டி கேட்க இயலாம நாம இருந்தா எப்படி? அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க முடியாம கையாளாதவர்களாக நம்ம ஆயிட்டோம்னா எப்படி? அப்போ அப்படி மக்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஊழியக்காரங்க. மக்களை நேர்வழிப்படுத்துறதும் ஊழியக்காரங்க தான். அன்னைக்கு எலியா என்ன செஞ்சா, கூப்பிட்டு இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டு எந்த மட்டுக்கும் நீங்கள் இப்படி குந்தி 2 நிலைமையோடு நடப்பீங்க, ஒன்று பாகாலை சேவிங்க, இல்லைன்னா கர்த்தரை சேவிங்க, ஒன்று பாகாலுக்கு பின்னால் போங்க, அல்லைன்னா கர்த்தருக்கு பின்னால் போங்க, ஒன்று உலகத்துக்கு பின்னால் போங்க, ஊருக்கு பின்னால் போங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட அவருக்கு பின்னால் போங்க அப்படின்னு சொல்லி அவர் வல்லமை உள்ள தேவண்ட மனிதனாக அவர் இருந்தது போல இப்போ திருச்சபையை திருத்தி நேர்வழிப்படுத்தி சரியாக கர்த்தருக்குள் பயபக்தியாக பரிசுத்தமாக நடத்துவதற்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறான தீமைகள், கேடுகள், சாட்சிக்கான காரியங்கள், அருவருப்புகள், தாறுமாறுகள், பாவங்கள், இவைகளெல்லாம் அகற்றப்பட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி தேவ வல்லமை இறக்குவதற்கு ஒரு வல்லமை உள்ள எலியா கொண்ட ஊழியக்காரர்களும் யோவான் சாணங்களை போல நீதியும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மனிதர்களும் இப்பொழுது சபைக்கு தேவையா இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கு வல்லமையும் அளித்தார் அப்படின்னு சொன்னா, நீதியும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர் எழுப்பி அவர்களுக்கு வல்லமையை அளிப்பார், அவருக்கு வல்லமை கொடுப்பார்கள் சொன்னா இந்த ஜனங்களை சரிப்படுத்திடலாம். இந்த ஜனங்கள் கேடான ஒரு நிலையில் இருப்பதற்கு இந்த ஊழியக்காரங்க தான் காரணம். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்ப எலியாவை போல வல்லமையும் யோவானை போல
நீதி பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரர்கள் திரும்பவும் திருச்சபை நோக்கத்தில் எழும்பினாதான் இந்த சபை சீர்படும், பயபக்தி அடையும், பரிசுத்தம் அடையும். ஜனங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக, எல்லாரும் கண்டு மெச்சிக்கொள்கிற ஜனங்களாக இருப்பார்கள். இவர்கள் கெட்டு கடக்கிறதுக்கு காரணமே இந்த கெட்ட ஊழியக்காரங்க தான், கெட்டு போன ஊழியக்காரங்கள் தான், துணிகரமான இந்த ஊழியக்காரர்கள் தான் காரணம். இவங்களை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தலைவர்கள் தான். இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க இவங்களுக்கு முடியாது. எதுக்கு பிரம்ம தலைவர்களாக இருக்கணும்? வாசிங்க. ஆமாம், அது என்னென்றால் யோவான் பரிசுத்தமும் நீதிமுள்ளவன் என்று அவனுக்கு பயந்து அவர் நீதி பரிசுத்தமுள்ள ஒரு தேவண்ட மனுஷனாக இருந்தார். அப்படிப்பட்ட நீதி பரிசுத்தமுள்ள தேவண்ட மனிதருக்கு கர்த்தர் ஆளுமொழியான வல்லமையும் ஆளுகை அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் இப்போ நம்ம சபைக்கும் கூட ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீதியும் பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரர்களை எழுப்பி அல்லது நீதி பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை அருளி அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களை எழுப்பி அவருக்கு வல்லமை அருள்வார் என்று சொன்னால் இந்த சபை இந்த ரெண்டு கட்டா நிலையில் இருக்காது. அது ஆதியில் இருந்தது போல பரிசுத்தமுள்ள சபையும் எல்லாரும் கண்டு மெச்சிக்கொள்கிற அது சபையுமாக இருக்கும். இதை கர்த்தர் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படியான ஊழியக்காரர்கள் பரிசுத்தமும் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். பரிசுத்தம் இல்லை நீதியும் இல்லைன்னு சொன்னா வல்லமை இருக்காது. நீங்களே அசுத்தத்தில் கிடக்கிறீர்கள், பாவத்தில் கிடக்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், துணிகரமான காரியங்களை செய்கிறீர்கள். உள்ள இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல உலக மக்கள் பார்த்து சீன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய காரியங்கள் போலீஸ் வரைக்கும் போகுது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, கோர்ட்டு வரைக்கும் போகுது. எத்தனை அருவருப்பும் தாறுமாறமான காரியங்கள் இது. மார்க் 1:24 வாசிக்கிற பொழுது பேய்கள்லாம் பார்த்து இயேசுவை பார்த்து பயந்துச்சு, அதுக்கு அவர் பரிசுத்தராக இருந்தாராம். லூக்கா 6:19 வாசிக்கிற பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவன் பரிசுத்தமும் வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் சபையும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்தில், மக்களும் அப்படிதான் இருந்தோம். இப்ப நாங்க அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கோம். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவனுடைய மனிதர்கள், நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்கள், வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் வேண்டும். யார் உண்மை நீதியமா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு வல்லமை அருளி இந்த சபை அவர் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். இது கர்த்தருடைய சபை. இப்படி பொல்லாங்கினால் நிறைந்து இருக்கிறது கர்த்தருடைய காரியம் அல்ல. அப்போ சில 11:24 வாசி பாருங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ மண்டலம் கெட்டு போயிருக்கிறது. கிறிஸ்தவர்களில் கேடான ஒரு கீழான அருவருப்பான தாறுமாறான ஒரு உலக சிநேகத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தாரைக்கு போல ஜீவிக்கிறார்கள். அதற்காட்டிலும் மட்டமாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்தவரிடத்தில் இல்லை, வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், சபைக்கு போகிறார்கள். இந்த கேடான நிலைமை மாறாததற்கு காரணம் சரியான தேவனுடைய மனிதர்கள் இல்லை. எழுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் திட்டமாக உணர்கிறோம். அதற்காக நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. அப்போஸ்தலர் 11:24 வாசிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தவானும் விசுவாசத்தில் இருந்தவனாக இருந்தான். அப்போ சரியில்லாத ஜீவியத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், சபை மக்கள் கர்த்தரிடத்தில் திருப்பணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஊழியக்காரங்க, பரிசுத்தாவின வல்லமையினாலும் நிறைஞ்ச நீதி செய்கிற ஊழியக்காரங்க இப்போ நிறைய வேணும். இந்த ஊழியக்காரங்களை குறித்து தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அற்ப மிகுதி, வேலையாட்களை குறைவு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் பூரா ஊழியம் செய்கிறதுக்கு ஊழியக்காரங்க குறை ஒன்றும் இல்லை. ஆமாம்,
அந்த அளவுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, சபையிலும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் வேணும், அறுப்புக்கு வேணும், ஜனங்களை கர்த்தரிடமாக சேர்க்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இவங்க கர்த்தரிடத்தில் சேர்க்க மாட்டாங்க. இவங்களும் நரகத்தில் போய் விழுந்து இருக்க விசுவாசிகளே நரகத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, தள்ளிடுவாங்க. ஆனபடினாலே எலியாவை போல வல்லமையும் யோவானை போல நீதியும் பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர்கள் வேண்டும். அப்படி இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அல்லது அப்படியாக கர்த்தர் அப்படி நீதியும் பரிசுத்தமுள்ளவர்களை ஊழியக்காரர்களை எழுப்பி இந்த திருச்சபைக்கென்று எழுப்பி அவருக்கு வல்லமை அருள வேண்டாம். அப்பொழுது சபை பரிசுத்தமாகும், பரிசுத்தமாயிருக்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்க இருக்கும். தேவனுக்கே ஆராதனை செய்வார்கள், தேவனோடு கூட வாழ்வார்கள், பரிசுத்தமாக இருப்பார்கள். சாட்சியுள்ள ஒரு காரியம் அந்த திருச்சபையில் உண்டாயிருக்கும். அது கர்த்தருடைய திருச்சபை என்று எல்லாரும் மெச்சிக்கொள்வார்கள். அப்படித்தான் நம் ஆதியில் இருந்தோம், இப்பொழுது வருத்தமான சூழ்நிலை இருக்கிறோம். ஆனபடினாலே நீதியும் பரிசுத்தமும் வல்லமையும் உள்ளவர்களை தேவநாயகத்தை தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்ப அல்ல நீதியும் பரிசுத்தமாக இருக்கிறான ஊழியக்காரர்களுக்கு வல்லமை அருளி ஆளுகது அதிகாரம் அருளி இந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்த நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. எம்மட்டும் நாம் குந்தி குந்தி நடப்போம். உலகமா கர்த்தரா என்பதை நாம் முடிவு செய்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு சரியாக ஒப்புக் கொடுப்போமாக. நீதி உள்ள தேவனுடைய மனுஷர்களை கர்த்தர் எழுப்புவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக.